தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதுவும் கிராமப்புறங்களுக்காகவே விட்டுருக்காங்க. இது என்ன ஜாபு, யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் இதுக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பலவிதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபெலோஷிப் பொறுத்தளவுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாகவும் 21லேருந்து 32 வயசுக்குள்ளே உங்களோட ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எலிஜிபிள் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த பேச்சுலர் டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 1லேருந்து 3 மாதம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஜூன் அல்லது ஜூலை மந்த் இந்த ஜாப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போது அப்ளிகேஷன் ப்ராசஸ் பாருங்கள். அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. செகண்ட் ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் வைக்கிறாங்க. ஆஃப்லைன் கிடையாதுங்க. நீங்கள் ஆன்லைனில் வீட்டிலே ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. அந்த அசஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபெலோஷிப்னால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மந்த்லி 15,000 அலவன்சஸாக கொடுப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும், ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 1000 ரூபாயும், ப்ராஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 1000 ரூபாயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் சப்போர்ட்டுக்காகவும் ஒரு டெடிக்கேட்டட் ப்ரொவிஷன் தரதாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் 70,000 ரூபாய் டோட்டலாக இந்த ட்ரைனிங்கை நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்டரியாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெலோஷிப் டோட்டலாக 13 மாதம் இருக்கும். இந்த 13 மாதத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் ஒரு 70,000 தனியாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஹெல்த் மற்றும் பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டயர் 3 ட்ரெயின் ஃபேர் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எந்தெந்த லொக்கேஷனுக்கெலாம் ட்ராவல் ஆகுறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது ஆன்லைனில் நீங்கள் ஒரு வேளை அப்ளை பண்ணணும்னா இந்த பேஜில் தான் வந்திருப்பீங்க. எஸ்பிஐ யூத் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப் 24-25 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தா இதற்கான டீட்டெயில்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போது அப்ளை நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். இந்த அப்ளை நவ் ஆப்ஷன் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ். ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, அடுத்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் கொடுத்துட்டே வாங்க. அடுத்து வேர் யூ பார்ன், அதாவது எங்கே பிறந்தீங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸும் கேட்டிருக்காங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர் ப்ரொஃபைல்லாம் கேட்குறாங்க. அதோட லிங்க்ஸு ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரியும், எதுலாம் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுள்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்து அடுத்தடுத்த பேஜுக்குள்ளே போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணால் போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பெர்மனண்ட்டான ஜாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெர்மனண்ட் ஜாப் கிடையாதுங்க. இது ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராமு. ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா எஸ்பிஐயில் அடுத்தடுத்து ஜாபுக்கோ இல்லை வேறு ஏதாவது எஸ்பிஐயில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது பேங்கிங்க்கு போகிறீங்க அப்படின்னாலும் எஸ்பிஐன்ற நேமுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு மெரிட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸு. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக எல்லாமே கிராமப்புறங்களில் தான் இந்த ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள்.